அக்கேனம். விஷயம் இந்த படக்குழுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா தமிழ்ல ஒரு டைட்டில் வச்சதுக்காக. என்ன அப்படின்னா ஆயுத எழுத்தோட இன்னொரு பேர் தான் அக்கேனம். நான் படம் பார்க்கும்போது கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சது ஆயுத எழுத்து அக்கனாக்கு இன்னொரு பேர் இப்படி இருக்கு அப்படின்னு. சரி ஏன்டா இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு 3 பேரோட கதை தாங்க. 3 பேருக்கு நடக்கிறது. வில்லன், ஹீரோயின், அருண் பாண்டியன் சார். ஸோ இவங்க 3 பேரை மையமா வச்சு ஒரு கதை. கதையை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கதைங்க. வெளியூர்ல தங்கி வேலை பார்க்குற பெண்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த கதை வந்திருக்கு. ஸோ பெண்கள் முக்கியமா படத்துக்கு போய் பாருங்க. எப்படி சில விஷயங்களை நீங்க ஃபேஸ் பண்ணணும், எப்படி போல்டா இருக்கணும் அப்படின்றத நிறைய இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஹீரோயின் கீர்த்தி பாண்டியன். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் பேக்டா ஒரு படம். அவ்வளவு தூரம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு படம் ஓடுது அப்படி தோணவே இல்லை நமக்கு. அந்த பொண்ணை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருந்தா இப்படி பண்ணுவாங்களா, அப்படி இப்படி செய்வாங்களா. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இப்ப கரண்டா லைவ் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் படத்துல இருக்கு. ஆனா முன்னாடியே எடுத்த ஒரு படம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே கோவம் வர்ற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் பிளஸ் ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரியில அவன் அந்த ஹீரோ பண்ற விஷயங்கள். செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரோல் முடிஞ்சு வெளியே போகும்போது நீ சுடுறியா நான் எடுத்து அவனை சுற்றவா அப்படின்ற அளவுக்கு நமக்கே கோவம் வர்ற அளவுக்கு ஒரு ஆக்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க கீர்த்தி பாண்டியன். அது வரைக்குமே அருண் பாண்டியன் சார் சும்மா அங்க வருவாரு போவாரு அப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாரு. பில்டப் ஏத்திட்டே இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போனீங்க அப்படின்னா அருண் பாண்டியன் சார் சும்மா பின்னி படல் எடுத்திருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபிளாஷ்பேக் மட்டும் எனக்கு கொஞ்சம் பழைய ஸ்டைலில் இருந்த மாதிரி ஒரு இது இருந்ததை தவிர ஓவராலா படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவிங்க. எல்லாருமே ரசிச்சு பார்க்கலாம். அப்படி ஒரு மூவி. முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர். பாட்டு ஒன்றும் அவ்வளோ பெருசா இல்லை அப்படின்னாலும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. படத்தோட மேக்கிங்கே அவ்வளோ அருமையா இருக்கு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா படத்தை பத்தி எந்த இதுவும் இல்லாம ஐடியாவே இல்லாம ஸ்கிரீன்ல போய் உட்காடுறேன். ஒரு நல்ல படம் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அக்கேனம். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.